Book your next holiday at Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. AM Ratnam presents N. Lingasamiயின் Run re-release ஜூலை 10 முதல் உங்கள் திரையரங்குகளில். நிறைய எதிர்கட்சியை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான திமுக பார்த்து கிடையாது. நரேந்திர மோடி பிரதமர் இடத்தில் 13 வருடங்களாக இருந்ததை ராகுல் காந்திக்கோ காங்கிரஸுக்கோ பிடிக்கவில்லையோ, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினே அந்த தாத்தா அப்பா உட்காந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சாரு. அப்பா தோல்வி அடைஞ்சிருச்சு. இல்லை சார், இவ்வளோ நாள் பேசாமல் அமைச்சரவையில் இடம் பண்ணுறனால நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை, நாங்கள் இன்னும் திமுக கூட தான் நட்புறவோட இருக்கோன்ற மாதிரி இன்னைக்கு பேசுகிறாரு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மொத்தம் 20 சட்டசபைக்கு தேர்தல் வரப்போகுதுங்க. விஜய் அவர்கள் திருமாவளவனுடைய தயவோ காங்கிரஸுடைய தயவோ கம்யூனிஸ்ட் தயவோ தேவையில்லை. தமிழகத்தில் படிப்படியாக ஊழலை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட விஜய் அவர்களுக்கு ஊழலை ஆதரிப்பவர்கள் எல்லாம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு அதை விஜயனுடைய அரசாங்கத்தை நிலைநாட்டுவதிலிருந்து அதாவது கெடுக்க பார்க்குறாங்க தான் என்னுடைய ஒப்பீனியன். இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு பாத்தீங்களா சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இருந்து தாவேகா வர போறதா ஒரு நியூஸ் பரவிட்டு. அதுக்கு ஏற்கனவே முன்னாடி சொல்லுது. இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி நான் சொன்ன பாருங்க, திமுக 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறேன். இதை மனதில் வைத்துக் கொண்டு தான் சொன்னேன் விக்னேஷ். இப்போ இது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சார். தாவேகா எம்எல்ஏ விலைக்கு வாங்க பாக்குறாரு, 180 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு வேறம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்றோ அல்லது நாளையோ, அதாவது 10ஆம் தேதி கரூர் செல்வதற்கு முன்னதாக முதலமைச்சருக்கு வெற்றி திலகம் மாதிரி. அப்ப செந்தில் பாலாஜி மூஞ்சி இப்படி இருந்தது, இப்ப இப்படி ஆயிடும். போதாத வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த இடத்துல செந்தில் பாலாஜி விஜயை பார்க்கறதுக்கு இஷ்டமே இல்லைங்க. அவரே கைது, அதாவது சரண்டர் ஆயிடுவாங்க. இன்னைக்கே போகக்கூடாதுங்கிறாங்க. இது திமுகவுடைய நட்டை வேடம் தானே. இது ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அரசு சார்பில் அரசாங்க மரியாதையுடன் அந்தந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய அளவிற்கு விஜய் போய்விட்டார்னா திமுக மீண்டும் மீண்டும் மக்களை சந்திப்பதற்கு தடுக்கிறது. டிபார்ச்சர் லாஞ்சில் எங்க ஏவாவேலு போயிடுறாரு, வெளில உதயநிதி போயிடுறாரு, ஸ்டாலின் போயிடுறாரு, ஏவாவேலுக்கு மாரடைப்புலாம் சொல்றாங்க ஓணுன்னுட்டு. எங்க இப்படி பயப்படுறது? சட்டத்துக்கு எதுக்கு ஊழல் பண்ணத்தான் தான் பயப்படுறீங்க? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளிகளில் போயிட்டு ஆய்வு பண்ணியிருந்தாங்க சார். அதை இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த முதல் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் சரியா இங்கிலீஷ் படிக்கல. கீர்த்தனா சொல்வது சரி. காரணம் என்ன என்று கேட்டால், ஆங்கிலத்தில் சில விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேட்டால் பதில் சொல்ல தெரியல பொம்பளைக்கு. கீர்த்தனா விளக்கமே கொடுத்துருக்காங்க. நான் கேட்டது இந்த மாதிரி முதலில் கேட்டிருக்கேன் அப்படின்னுட்டு அதை திருச்சி சொல்லி. சார் வணக்கம் சார். சார், முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் செல்லக்கூடாதுன்னு திமுக தரப்புல ஒரு மனு கொடுத்திருந்தாங்க சார். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை விசாரிச்சு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எங்க டெல்லி தான் இப்ப நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? கலாட்டா ஆகுது. ஆமா சார். டெல்லியில பெரிய கலாட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக காரங்கெல்லாம் வக்கீல்னு சொல்றாங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ட போய் கதை வெடித்தாங்க, டாக் 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 டாக்னுட்டு. அவன் அடின்னு அடிச்சு விட்டு போட்டான். நீ இந்த ஏற்கனவே இந்த கேஸ் நிலவையில இருக்குது. நீ பொலிட்டிகலைசேஷன் பண்றதுக்கு வந்தியா, இங்க அரசியலாக்க வந்தியா, போடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காத சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அது சாட்டடி. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி, அது திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கும் சரி. என்னங்க ஒரு விஜய் 60 நாள் கூட ஆகலைங்க. ஏங்க இவ்வளவு வயிற்றுச்சல் விக்னேஷ்? அதெல்லாம் வெளில தெரியுதுங்களா? அதுதான் முதல்வர் விஜய் அவர்கள் எதனால கரூர் போக கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சார். எதனால அவங்க போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அவருக்கு புகழ் வரும். அண்டை சப்போஸ் ஸ்டாலின் அங்க விஜயனுக்கு இடத்த அட்ரஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, அவருக்கு டெபாசிட் போயிடு. 2வது முறையா குளத்தூருக்கு அடுத்து திருச்சி வந்துருமோன்ற பயம் இருக்குது. 1. 2வது, விஜய்க்கு காது ஊன்ற விடாமல் செய்ய வேண்டும் தொந்தரவுகளைன்னு பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த விஜய் உட்காந்துக்கிற சீட்டு இருக்குது பாருங்க, இவன் அப்பா மட்டும் சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் உட்காந்துக்கணும். அது நடக்கல. மக்கள் மன்றத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சட்டமன்றத்தில் சொன்னாரே விஜய், அதுதான் ஆன்சர் விக்னேஷ். என்னை பொறுத்த மட்டும் நிறைய சீஃப் மினிஸ்டர் பார்த்துருக்கேன், நிறைய பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கேன், நிறைய எதிர்கட்சியை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான திமுக பார்த்து கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு எங்க இப்படி வாய்ச்சல்? ஒன்னே ஒன்று கேட்குறேன், எப்படி
நரேந்திர மோடி பிரதமர் இடத்தில் 13 வருடங்களாக இருந்ததை ராகுல் காந்திக்கோ காங்கிரஸுக்கோ பிடிக்கவில்லையோ, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை அந்த தாத்தா அப்பா உட்கார்ந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சாரு. அப்பா தோல்வி அடைஞ்சிருச்சு. இனிமேல் ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி இனிமேல் கருணாநிதி ஃபேமிலியில ஒருத்தம் கூட வர முடியாது சீஃப் மினிஸ்டர்ஷிப்புக்கு. அதுதான் உங்களை வைத்தறிச்சு தம்பி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சில திமுக எம்பி கிட்ட நான் பேசுவதில், அதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றல்ல நேற்று 1967 நான் பார்த்து வருகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், இளம் நிருபராக, தினமணியினுடைய நிருபராக சென்னையில். அப்பொழுதிருந்து இன்று வரை நான் பார்த்திருக்கிறேன். ஏதோ குடும்ப சொத்துன்னு நினைச்சிருந்தாங்க பொருளுக்கு. அதை விஜய் தகர்த்து விட்டதனால் அவர்களுக்கு ஆத்திரம். ஏதானு ஒன்று பண்ணணும்னு பார்க்குறாங்க. சம்திங் ஆர் அதர் விஜயை டாப்பிள் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதை தவிர கலாட்டா நேயர்கள் மூலமாக மீண்டும் ஒரு முறை விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு எச்சரிக்கை, அன்பான ஒரு ஆதரவு தரும் கலாட்டா சார்பில் ஒரு வார்னிங். அலர்ட்டா இருங்க விஜய். ஏன்னா இன்னைக்கு மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு பாருங்க, நம்ம திருமாவளவனுக்கு வார்த்தை விளையாட்டு வச்சுக்காதேன்னுட்டு. அவர் திருமாவளவன் சொல்ற நான் இன்னும் டிஎம்கேட இருப்பேன். இதெல்லாம் ஒரு நப்பாச விக்னேஷ். ஏதாவது ஒன்று பண்ணி தான் விட்டுடலாமா? ஆட்சி அமைய ஆதரவு கொடுத்தது ஆதரவு நிலை, அமைச்சரவையில் இடம்பெற்றது தோழமை நிலை, அடுத்த நிலை கூட்டணி அமைக்கும் நிலை. இதில் கம்யூனிஸ்ட்கள் மட்டுமே ஆதரவு நிலையோடு இருக்கிறார்கள் என்று மாணிக் தாக்கூர் பேசுவது, காங்கிரஸ் தலைவர் பேசுவது விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும், ஏன் திருமாவளவன் இன்று பேச வேண்டும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருக்கிறேன்? இது தொண்டர்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு வயசு 75 ஆச்சு விக்னேஷ். 45 வருஷம் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பார்த்துருக்கேன் ஆல் இண்டியா லெவல்ல. பார்லிமெண்ட்ல விக்னேஷ், இந்த நிருபர்களை எல்லாம் பார்லிமெண்ட்ல அட்மிட் பண்றதுக்கு ஒரு மீடியா அட்வைசரி கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் இருக்குதுங்க. அதுக்கு நான் 3 முறை சேர்மனா இருந்திருக்கேன், 2 முறை ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். இந்த அனுபவம் கொண்டதுனால நான் சொல்றேன், திருமாவளவன் பண்ணுவது ஒரு அரசியல் செய்கிறார், ஜாகிரதையாக இருக்கும் விஜய். இல்ல சார், இவ்வளவு நாள் பேசாம அமைச்சரவையில இடம் பண்றதுனால நாங்க தாவேகா கூட்டணியில இல்ல, அதுக்கு அர்த்தம் இல்ல, நாங்க இன்னும் திமுக கூட தான் நட்புறவோட இருக்கோன்ற மாதிரி இன்னைக்கு பேசுறாரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க திமுக கூட்டணியில இல்லைன்னு நாங்க சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். ஆக மொத்தம் திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். கட் அண்ட் கிளியரா இருக்கணுங்க. உங்களுக்கு இந்தா இருங்க, இல்லைன்னா போயிடுங்க. ஒன்னே ஒண்ணு, இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ளீங்க விக்னேஷ், இந்த இடைத்தேர்தல் வந்ததுன்னா, எனக்கு வரக்கூடிய தகவல்கள் தேர்தல் கமிஷன் மூலமாக நான் கேள்விப்படுவது, மொத்தம் 20 சட்டசபைக்கு தேர்தல் வரப்போகுதுங்க. இன்னும் 5-6 பேர் ராஜினாமா பண்ண போறாங்க. ஆமா, இன்னும் 8லேருந்து 12 இன்னும் சேர போகுதுங்க. திமுக அதிமுக வரப்போறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து எலெக்ஷன் வச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் திருமாவளவனுடைய தயவோ காங்கிரஸுடைய தயவோ கம்யூனிஸ்ட் தயவோ தேவையில்லை. மைனாரிட்டி அரசாங்கம் சொல்லி எப்படி ஜெயலலிதா அம்மா கருணாநிதி டீச் பண்ணாங்களோ, அதே மாதிரி திமுக விஜயை டீச் பண்ணுதுங்க. இப்போ அதிலிருந்து வெளியே வர வேண்டும். எது இருப்பினும் ஊழலை நிறுத்தினார் விஜய் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால், எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருக்கட்டும், வீட்டு வசதியாக துறையாகட்டும், ரெஜிஸ்டர் ஆஃப் சேல் டீடு பண்ணீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா 2500 ரூபா கொடுக்கணுங்கிறாங்க ஒரு பத்திர பதிவுக்கு. அதெல்லாம் தூக்கி அடிச்சாரு. அதுல வெற்றி அடைந்ததுனால தான் தமிழகத்தில் படிப்படியாக ஊழலை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட விஜய் அவர்களுக்கு ஊழலை ஆதரிப்பவர்கள் எல்லாம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு அதை விஜயனுடைய அரசாங்கத்தை நிலைநாட்டுவதிலிருந்து, அதாவது கெடுக்க பாக்குறாங்க தான் என்னுடைய ஒப்பீனியன் தம்பி. நான் தப்பா கூட இருக்கலாம் தம்பி. இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு பாத்தீங்களா சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இருந்து தாவேகா வர போறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே முன்னாடி சொல்லுது, அது எனக்கே தெரியுங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டை இலையெல்லாம் என்ன பண்ணி தாவேகா நான் நேரம் செய்வதற்கு காரணமாக நானும் ரிசைன் பண்றேன். இப்போ 1 நிமிஷம் முன்னாடி நான் சொன்ன பாருங்க, திமுக 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறேன். இதை மனதில் வைத்துக் கொண்டு தான் சொன்னேன் விக்னேஷ். நான் வெளிப்படையா சொன்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, உங்க வாயில சக்கரை.
என் வாயில உப்பு. இப்போ இது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா சார்? தாவேகா எம்எல்ஏ விலைக்கு வாங்க பாக்குறாரு, 180 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு பேரம் பேசி இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப அவரும் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருக்காரு சார். 7 நாளா தலைமறைவா இருந்தாரு, இப்ப முன்ஜாமீன் கேட்டிருக்காரு சார். கண்டிப்பாக இன்றோ அல்லது நாளையோ, அதாவது 10ஆம் தேதி கரூர் செல்வதற்கு முன்னதாக முதலமைச்சருக்கு வெற்றி திலகம் மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு நெத்தியில் நாமம் போடுற மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி திலகத்தை போட்டு விட்டுருவாங்க. அதுதான் செந்தில் பாலாஜியுடைய கைது. நாளையோ நாளை மறுநாளோ அவரே சரண்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், இந்த கோர்ட் வந்து நீ போய் அப்பீராக அப்புறம் பெயிலுக்கு வான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு விஜய் தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசாங்க தரப்பிலிருந்து வாதாடுவார்கள் இந்த பெயில் அப்ளிகேஷனுக்கு. அந்த ஹைகோர்ட்டே லோயர் கோர்ட்டை ரிஜெக்ட் பண்ணாலும் சரண்டர் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். அது 2 நாளில் முடிஞ்சிடும். 10ஆம் தேதி காத்தால அவர் இறங்கச்சு இவர் ஜெயிலில் இருப்பார். நான் போன வாட்டியே கலாட்டாவில் சொன்னேன், முதலமைச்சர் முன்னிலையில் எப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் எல்லாரும் அலற மாதிரி நம்ம முன்னாடி அரசாங்கம் இருக்கும்னு சொன்னார் பாருங்க. அப்போ முன்னாடி வந்தாங்களே இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் போது எல்லாம் வேகமாக உதயநிதியோட சேர்ந்துட்டு சட்டம் போட வந்தாங்களே, கூச்ச குழப்பம் வெளிநடப்பு செஞ்சாங்களே. அப்போ செந்தில் பாலாஜி மூஞ்சி இப்படி இருந்தது, இப்போ இப்படி ஆயிடும். போதாத வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த இடத்துல செந்தில் பாலாஜி விஜயை பார்க்கறதுக்கு இஷ்டமே இல்லைங்க. அவரே கைது, அதாவது சரண்டர் ஆயிடுவாங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த விஜய் அவர்கள் கரூர் செல்லக்கூடாதுன்னு திமுக தரப்புல ஒரு மனு கொடுத்திருக்காங்க சார். உச்ச நீதிமன்றத்துல விசாரிச்சாங்க, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? தள்ளுபடி பண்ணா நியாயம். காரணம் என்ன என்று கேட்டால், கரூர் விஷயத்தில் அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதி அரசருடைய தலைமையில் ஒரு எஸ்ஐடி நிலவுகிறது. அங்க போய் அப்பீல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவங்க. நாங்க தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கோம், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கேஸ் இப்போ ஸ்டார்ட் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க, தயவுசெய்து அங்கே போங்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒன்னே விக்னேஷ், கலாட்டா நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க ஆசைப்படுகிறேன். தங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் இட். எஃப்ஐஆர் போட்டாங்களா தம்பி? செப்டம்பர் மார்ச் இந்த ஆக்சிடென்ட் நடந்து வந்து 41 பேர் செத்து போன போது விஜய் பேர் இருந்ததா? இன்னைக்கே போகக்கூடாதுங்கிறாங்க. இது திமுகவுடைய நட்டை வேடம் தானே இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த எஃப்ஐஆர்ல போட்டுருந்தீங்க, அப்போ நீங்க அரெஸ்ட் பண்றதா நீ இப்பயும் நிறுத்துறீங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணி தானே அடப்பாங்களா 200 சீட் வந்திருக்கு தம்பி. அரெஸ்ட் பண்ணதுனால தான் 106. இன்னைக்கு நாளைக்கு அவர் போக தடுத்தீங்கன்னு வச்சு, சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னா வச்சுங்க, விஜய் அவர்கள் நிச்சயமா அசம்பிளி டிசால்வ் பண்ணிட்டு அசம்பிளிக்கு எலெக்ஷன் போறேன்னா 200 சீட்டு கான்ட்ராக்ட எழுதி வச்சுங்க. நீங்க மீதி திமுக இருக்கிற இடம் தெரியாது போயிடும். இந்த வாட்டி உதயநிதி தோத்து போடுவாரு. ஸோ அந்த அளவில் தான். அதனால தான் அந்த பயத்துல they have gone to the Supreme Court. They got a good tight strap. நீதிமன்றத்தில் அரசியல் பண்ணாதீங்க திமுக வரை வந்து கடுமையாக பேசியிருக்காங்க சார் நீதிபதி அவர்கள்லாம். இதை வந்து எப்படி அந்த மனுவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாது, அவரும் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, சாட்சிகளை கலைப்பார், அங்கே போனாலும் மக்கள்கிட்ட பேசக்கூடாது, அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் அந்த சாட்சியை கலைக்கிறதுக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். விஜய் ஒன்னே விக்னேஷ், சாரி உங்களுக்கு விஜய்ன்னு சொல்லிவிட்டேன், நீங்களே ஒரு நாள் விஜய் ஆயிடுவீங்க. விக்னேஷ் ஒன்னே சொல்கிறேன், எங்க எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குதுங்க பேசுறதுக்கு. ஆர்டிகல் 19A கிவ்ஸ் மீ தட் அத்தாரிட்டி. அம்பேத்கருடைய சுய இது இருக்குது. விக்னேஷும் பேசலாம். அதே மாதிரி தனிமதினாக விஜய் போகக்கூடாது. என்ன முதலமைச்சராட்டு தனிமதினா போறாரு. இன்னொன்று, 41 குடும்பத்தில் இருந்த உயிர் நீத்த அந்த குடும்பங்களுக்கு ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அரசு சார்பில் அரசாங்க மரியாதையுடன் அந்தந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய அளவிற்கு விஜய் போய்விட்டார்னா அந்த ஆத்துல தாங்க தடுக்கிறாங்க தம்பி. அவங்களுக்கு தான் சிம்பத்தி வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அந்த கரூர்ல வந்து தமிழ் வெற்றி கழகம் அன்கண்டஸ்டா யுனானிமஸா வந்துடுவாங்க, அன்அப்போஸ்டா வந்துடுவாங்க. பார்த்துட்டே இருங்க, எவன் வந்தாலும் டெபாசிட் போயிடும். எவன் இருந்தாலும் அவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கிறது அவரோட தொகுதியில். ஸோ அந்த பின்னணியில் தான் திமுக மீண்டும் மீண்டும் மக்களை சந்திப்பதிலிருந்து தடுக்கிறது. பாருங்க, ஒன்னே இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP ஹைகோர்ட்ல 4 தடவை அழுக்கு அடிச்சாங்க. அப்போ இவங்க தடுத்தாங்க, கசக்கி அவரை கிரஷ் பண்ணாங்க, விஜயை வெளில வரக்கூடாதுன்னுட்டு. பொருளாதார ரீதியாக ஜனநாயகம் எதிர்த்தினா ஜனநாயகம் இன்னும் 10 நாள் வரப்போகுது வெளில. மன குடைச்சலை உண்டாக்க வேண்டும் என்பதனால் ஒரு மென்டல் டென்ஷன் கொடுக்கணுங்கிறத சங்கீதாவை கொண்டாங்க. அரசியல் ரீதியாக அந்த கரூர் சம்பவத்தை கொண்டாங்க. இந்த 3 கிழிச்சுன்னு வந்தார் வெளில விஜய். இன்னும் என்னங்க உங்களுக்கு ஆத்திரம்?
திமுக எங்க இன்னும் ஒன்று ஆக்கணும். ஒரு நாள் தம்பி விக்னேஷ், இது திமுகவிற்கு பூமராங் ஆகும், எதிர்வினையாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே தாவேகா கூட்டணியில் இருக்காங்க சார். அப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைப்பாங்களா இந்த இடைத்தேர்தல்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? மிக மிக கடினமான நிலைமை அது. அது மாதிரி இருக்கவே இருக்காது. என்னைக்கான ராகுல் காந்தி மோடி ஒன்றும் ஆவாங்களா தம்பி? ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தானேங்க. எங்க அதிமுக என்பது திமுகவுடைய துரோகத்தன்மையினால்தான் அதிமுக உருவானது. அதிமுகல இருந்து போன திமுக போன ஓ பன்னீர்செல்வம் வெளில வரும்போது எப்படிங்க இவர் உள்ள போடுவாரு? ஆனா அவங்க 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா சார்? இப்போ காதர் மைதீன் அவர்களும் சொல்லியிருந்தாருல்ல, எடப்பாடி அவர்களை தான் முதல்வராக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாருன்ற மாதிரி. அது 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 எப்படிங்க முடியும்? அது எப்படிங்க முடியாது? இவங்களா கற்பனை பண்ணிட்டாங்கன்னு முடிஞ்சிருமா என்ன? அது அதே அது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸ்டாலின் சொன்னதுனால என்ன இதுவாயிடுச்சுங்களா? எக்ஸ்சீஃப் மினிஸ்டர் ஓகே தோத்து போனவர் திருப்பி அதான சொல்றாங்க. எங்க ஒண்ணு கேட்கிறேன் விக்னேஷ், கடந்த 4 நாட்களாக சென்னை விமான நிலையத்தில் அயல்நாடு விமான தரப்பில் டிபார்ச்சர் லாஞ்சில் எங்க ஏவாவேலு போயிடுறாரு, வெளில உதயநிதி போயிடுறாரு, ஸ்டாலின் போயிடுறாரு. ஏவாவேலுக்கு மாரடைப்புலாம் சொல்றாங்க ஓணுன்னுட்டு. அவர் இன்னும் 3 மாசம் இருக்கணும். எங்க இப்படி பயப்படுறது? சட்டத்துக்கு எதுக்கு ஊழல் பண்ணத்தான் தான் பயப்படுறீங்க? இன்னும் 3 எம்பி வெளில போறாங்க, பார்த்துட்டே இருங்க. 3 மெம்பர்ஸ் அப்பா, 3 எம்பி திமுக எம்பிக்கள் அயல்நாடு செல்வதற்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் அயல்நாடு போகக்கூடாது, நிறுத்தணும் என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கெல்லாம் லுக் அவுட் சர்க்கிள் போட்டு நிறுத்தணுங்க. இப்போ தாவேகா தரப்புல ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க சார். என்ன சொல்றாங்கன்னா, இவங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லார் மேலேயும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது அரசியல் காரணங்களுக்காக பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க சார். ஏவாவேலு அவர்கள் மேல இடி டிபார்ட்மெண்ட் ரைடு போனதும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக பண்றதா சொல்றாங்களே சார். அவங்க திமுக எஸ்ஓபி போட்டாங்க, அது அரசியல் காரணம் இல்லையே. அவர் முதலமைச்சராக இருந்தபோது விஜய் அவர்களை கரூர் போவதற்கு தடுத்தார்களே, 6 மீட்டிங்ல போட்டு இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்க. ஏங்க தமிழ்நாடு முழுக்களும் போறதுக்கு ஒண்ணுங்க, தேர்தலுக்கு முன்னாடி 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை விவரமாக கொடுத்தார்கள். அதை பார்த்து டிஎம்கே பயந்தது. அப்புறம் தான் எஸ்ஓபி போட்டாங்க, இவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படிங்க அவர் நிறுத்த முடியும்? ஆக மொத்தம் திமுக செய்வது அட்டூழியம் செய்தார்கள், இப்பொழுது அரசியல் ஆக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க இல்லையா சார், இப்போ தமிழ்நாட்டில் கரப்ஷனே இல்லாத தமிழ்நாடு நான் உருவாக்கும்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆனால் தொடர்ந்து அதிமுகலேருந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாவேகால இணையறாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் மேலெல்லாம் ஆல்ரெடி கேஸ் இருக்கு, அந்த கேஸ் எல்லாம் விஜய் அவர்கள் விசாரிப்பாரான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? கண்டிப்பாக விசாரிப்பார். அதுலேருந்து ஒன்று, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், அவ்வளவுதான். நீ வச்சு வெதர் யூ ஆர் இன் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே டிவிகே அது பாட்டில் அதுங்க உங்களுடைய நேர்மையின் காரணமாக நீங்க வெளில வரீங்க. இப்ப அப்படி பார்க்க போனீங்கன்னா நரேந்திர மோடி அரசாங்கத்துல சொன்னப்புறம் எத்தனை காங்கிரஸ்காரர் இருக்காங்க. எம்எல்ஏ சீட்டா இருக்கட்டும், நம்ம சோனியா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் சரி பெயில தான் இருக்காங்க நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல. அவங்கெல்லாம் எப்படி கண்டினியூ பண்றாங்க? அந்த மாதிரி கண்டினியூ பண்றாங்க. ஒரு விஜய் பாஸ்கர் இங்க வருதோ வராமல் இருக்கிறதோ அதனால சட்டம் தன்னுடைய கடமை செய்யத்தானே செய்யும். அவங்க விஜய் அக்செப்ட் பண்ணிட்டா கூட டெஃபினெட்லி இந்த கேஸ் வில் ப்ரொசீட் ஆன், அவ்வளவுதானே. ஓகே, ஏன்னா இவங்களை ஊழல் சக்தின்னு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் கட்சியில் சேர்த்துக்கும் போது விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமா சார் இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கறது? என்னை பொறுத்த மட்டும் அது பொதுமக்கள் வரவேற்பார்கள். காரணம், அனைவரும் திமுகவிலிருந்து வெளியே வர வேண்டும், அதிமுகவிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற விஜயினுடைய கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக யார் வந்தாலும் சரி எடுத்துப்பாங்கிறது தான் என்னுடைய அரசியல் கருத்துங்க. அது பாசிட்டிவாக தான் போங்க, நெகட்டிவாக போகாதுங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளிகளில் போயிட்டு ஆய்வு பண்ணியிருந்தாங்க சார். அதை இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த முதல் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் சரியா இங்கிலீஷ் படிக்கலை, அப்போ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் எந்த அளவுக்கு படிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருந்தாங்க. சமூக வலைதளங்களில் இப்போ அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகலேயே நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணுறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒண்ணுங்க, தமிழகத்தில் 3 மொழி கொள்கையை எதிர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, தவேக அனைவரும் 2 மொழி கொள்கை தான் இருக்க வேண்டும். அதில் கீர்த்தனா சொல்வது சரி. காரணம் என்ன என்று கேட்டால், ஆங்கிலத்தில் சில விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேட்டால் பதில் சொல்ல தெரியல அந்த பொம்பளைக்கு, பாவம் அந்த குழந்தைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு.
அதை தான் சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதற்கு கீர்த்தனா விளக்கமே கொடுத்துருக்காங்க. நான் கேட்டது இந்த மாதிரி முதல்ல கேட்டிருக்கேன் அப்படின்னுட்டு. அதை திருச்சி சொல்லி நெகட்டிவா சொல்லி தமிழர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலத்தை படிக்காதேன்னு சொல்றாங்களா திமுக? அப்போ என்ன அர்த்தம்? 2 லாங்குவேஜ் ஃபார்முலா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஆங்கிலத்தில் படிக்கவே படிக்காதுன்னு என்ன அர்த்தம்? ஹிந்தி படிக்கக்கூடாது, ஆங்கிலம் படிக்கக்கூடாது, தமிழில் படிச்சுட்டு வெளிநாட்டில் எப்படி வேலை தெரியும்? அந்த அண்டை மாநிலத்து தெலுங்குனாலேயோ மலையாளத்தினாலேயோ கன்னடத்திலையும் எப்படி போய் வேலை செய்வீங்க? அந்த மாதிரி பின்னணியில் தான் கீர்த்தனா கேட்டிருக்கிறார்கள். 2 மொழி கொள்கையின் மீது தான் அவருக்கு அக்கறை இருக்கதா கூட்டி கேட்டிருக்கிறார்களே தவிர கீர்த்தனா செய்தது சரி, இதுதான் விஜயுடைய பாலிசி என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா அதை பத்தி நேஷனல் டிபேட் இருந்தது. நியூஸ் 18லையும் ரிப்பப்ளிக்கும் நான் பேசினேன் இதை பத்தி தான். கீர்த்தனா சப்போர்ட் பண்ணுங்க, தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, ஏன் போன திமுக செய்வ தவறுன்னு தானே சொல்றாங்க அவளை. அதே கோவம் வருது. அடிப்படை வசதிகள் கூட அந்த ஸ்கூல்ல இல்ல, இதை பத்தியெல்லாம் ஏன் யாரும் பேச மாட்டாங்க? சில டீச்சர்ஸ்லாம் இல்ல, சில சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸே இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க சார் அவங்க. அது சரி, அது திமுக செய்ய தவறு தானே. இவங்க ஆட்சிக்கு 2 மாசம் கூட ஆகல, அதை சரி பண்ணது தானே இவங்க போறாங்க. கீர்த்தனா போனது அவங்கள பத்தி நொட்டு நொஸ்கு சொல்றதுக்கு இவங்க யாருங்க? திமுக காரங்க. அப்ப இருந்து இந்த அந்த மகேஷ் செய்து தவறு தானுங்க அப்பொழுது இருந்த கல்வி அமைச்சர். ஸோ அதைத்தான் கீர்த்தனா செய்து கொடுக்கிறார். இப்போ கீர்த்தனா டிபார்ட்மெண்ட் இல்லை, அவர் சொன்னது தப்புங்க. இஸ் அ கன்சாலிடேட்டட் ஒரு அப்ரோச். இது எந்த மந்திரினா எந்த இஷ்யூன்னா சொல்லலாம். அது பொதுமக்களுடைய பிரச்சனை பிரதிபலிக்குது கீர்த்தனாவுடைய கருத்து என்பதுதான். கீர்த்தனா விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே இந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் தம்பி விக்னேஷ். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Book your next holiday at Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. AM Ratnam presents N. Lingasamy in Run. Re-release July 10 முதல் உங்கள் திரையரங்குகளில்.